ஏவிஎம் கம்பெனி இல்லாம திரையுலகம் இயங்காதுங்கிற நிலைமை தான் இருந்தது சார். டவுன் டு எர்த்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். டெஃபினிஷன் அல்லது மீனிங்னு கேட்டீங்கன்னா அது ஏவிஎம் சரவணன் தான் சார். முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன்லேருந்து கடைசி லைட்மேன் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் அவர் எல்லாரோடையும் பேசுவார், எல்லாரோடையும் பழகுவார், அவங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவார். ஒரு மனிதனுடைய ஒரு உழைப்பு தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதில் மிகையாது. ஜெயலலிதா அம்மா வச்சு 4-5 படம் எடுத்தோம். ஏவிஎம் ஒரே ஒரு படம் தான் எடுத்தாங்க, மேஜர் சந்திரகாந்த் ஜெயலலிதா அம்மா வச்சு. ஆனா உங்க பழகின தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஏவிஎம் சரவணன் அவர் பழகும் தன்மை இருக்கு பாருங்க, அது அப்படியே உங்களை தாக்கத்தை பயங்கரமா ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட மனுஷன் நமக்கு சொல்ல தோன்றும் இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் ஸ்டுடியோலயே அவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் மோரோவர் அவர் எப்படி நடத்தினாருங்கிறத அதை ஒரு டாக்குமெண்டைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா ஏவிஎம் கான்ட்ரிபியூஷன், ஹவு கேன் யூ லீட் அ குட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத ஏவிஎம் கற்றுக்கணும். உண்மையாக உழைச்சோம்னா அதுக்கு பலன் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது. வாக்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஏவிஎம் என்ற 3 எழுத்தை தவிர்த்துவிட்டு தமிழ் சினிமா சரித்திரத்தை பேச முடியாது. ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு பின் ஏவிஎம் நிறுவனத்தை நிர்வகித்தவர், வளர்த்தி எடுத்தவர் ஏவிஎம் சரவணன். மறைந்த ஏவிஎம் சரவணன் குறித்த நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏவிஎம் சரவணன் அவங்களோட நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். ஏன்னா உங்கள் 2 நெருக்கம்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்குங்க. அதாவது ஏவிஎம் இல்லாமல் திரையுலகம் இல்லை சார். தமிழ் திரையுலகம் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏவிஎம் சாராமல் பண்ண முடியாது. உதாரணமாக சொல்லணும்னா, ஏவிஎம்மில் ரெக்கார்டிங் நடக்கும், ஷூட்டிங் நடக்கும், எடிட்டிங் நடக்கும், இல்லை லேபரேட்டரியாவது ஏவிஎம் லேபரேட்டரியில் தான் பிரிண்ட் எடுக்கும்படி இருக்கும். இதை தவிர என்னென்னா, ஏவிஎம் அவங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்க தான் பாடல்கள் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பினாங்க. அதனால் அந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் தான் எல்லா பாடல்களும் வாங்கும். இன்றைக்கி எங்களுக்கு ராயல்ட்டி வருதுன்னா அவங்க அந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸு அவங்க வாங்கின படங்கள் அதுக்கப்புறம் வேறு பலர் கை மாறி இப்போ சரிகமா வச்சிட்ருக்காங்க. அதனால் அது எப்படியும் ஒரு ஏவிஎம் கம்பெனி இல்லாமல் திரையுலகம் இயங்காதுங்கிற நிலைமை தான் இருந்தது சார். அப்படி இருக்கும்போது ஏவிஎம் சரவணன் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நான் அவரோட மறைவு எப்படி இருக்குன்னா, ஒரு சொந்தக்காரங்க, அதாவது ஒரு நியர் அண்ட் டியர் ரிலேட்டிவ்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் மறைவு எப்படி இருக்கும், அந்த தாக்கம் தான் முக்தா ஃபிலிம்ஸுக்கு இருக்குது. எங்களோட இதுவே நேத்திலேருந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். அதுக்கு டெஃபினிஷன் அல்லது மீனிங்னு கேட்டிங்கன்னா அது ஏவிஎம் சரவணன் தான் சார். பொதுவாக நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு எம்டி எங்கே உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு ரூம் இருக்கும். ஆமாம். நீங்கள் ஏவிஎம் சரவணன் எங்கே பார்ப்பீங்க? ஒரு மரத்தடியில் கையை கட்டி நின்றுட்டு யாரோடையாவது பேசிகிட்டு இருப்பார். ரூமுக்கு அவங்க வேலை அலுவலகம் இருக்கும். பட் ஆனால் ஒன்று அவரோட அவர் பழகும் தன்மை இருக்கு பாருங்க, அது அப்படியே உங்களை தாக்கத்தை பயங்கரமாக ஏற்படுத்தும். ஏவிஎம் சரவணன் பற்றி நினைக்கும் போது இப்படிப்பட்ட மனுஷன் நமக்கு சொல்ல தோன்றும் இல்லையா, அந்த மாதிரி. எங்களுக்கு அவர் ஏவிஎம் முருகன், சரவணன், அவர் குமரன், பாலசுப்ரமணியம் எல்லாரோடையும் எங்கள் அப்பாவுக்கு பழக்கம். குமரன் எப்பயாவது சந்திச்சிருக்கேன், பாலசுப்ரமணியம் அவரையும் சந்திச்சிருக்கேன். சரவணனை நான் அடிக்கடி எங்கள் அப்பாவோட செல்லும் போதெல்லாம் இது பண்ணுவார். ஏன்னா நீண்ட நேரம் எங்கள் அப்பாவோட பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நாங்கள் இங்கே விளையாடிக்கிட்டு இருப்போம். சின்ன வயசு குழந்தை பருவத்தில் விளையாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வளர்ந்த சமயத்தில் எங்கேயாவது ஓரத்தில் இருந்து எங்கள் அப்பா பேசுகிறத இது பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, 2 பேரும் பேசினாங்கன்னா சரிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியாக எங்களோட இது இருந்தது. எங்கள் அப்பாவோட மறைவு கூட இது இப்போ அவரால் முடியலன்னு ஆரம்பித்தார். எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவர் வருவார். அவர் ரொம்ப சினிமாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவர்
ரொம்ப அவரால் அவருடைய தாக்கம் எல்லாருக்கும் இருந்தது சார். ஏவிஎம் நிறுவனம் வந்து தவிர்த்து விட்டு தமிழ் சினிமாவில் வந்து எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த அளவுக்கு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து நிறுவனத்தை வந்து ஒரு பெரிய அளவில் வளர்த்து வச்சிருந்தார் வந்து. ஸோ அவருக்கு பிறகு ஏவிஎம் சரவணோட பங்கு என்ன சார் இந்த நிறுவனத்தை வந்து நிர்வகிச்சது? சார் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கும்போதே சரவணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார் சார். ஏவி மெய்யப்ப செட்டியார் ஒரு எடுத்து சொல்லுவார், அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது இவங்க தான். 54 எங்கள் அப்பா வந்து அந்த நாள் படத்துக்கு ஒர்க் பண்ணார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட படம் சிவாஜி கணேசனோட 5வது படம் எடுத்திருந்தார். அப்போ ஏவிஎம் செட்டியார் வந்து அவருடைய நண்பர் சின்ஹான்னு ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு கன்னட படம் எடுக்கணும்னு வந்தாருங்க. வந்துட்டு இவங்க ஏவிஎம் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணார். அதுக்கு வந்து ஏவிஎம் சொன்னால் கூட சின்ஹாவோட பேசி பண்ணுறது எல்லாமே சரவணன் முருகன் இவங்க தான் பேசிட்டு இது பண்ணாங்க. அதில் ஒரு பையன் அவன் வந்து இது மட்டும்தான் இப்போ நாடக நடிகர். அவனை வந்து சரவணன் வந்து நீ அவர் ஷூட்டிங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவனுக்கு இது பண்ணு ப்ரிப்பேர் பண்ணுன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு சரவணன் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு வருவார், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் பாலச்சந்தர் இருக்கிறதுனால சொன்னார். அந்த பையன் டெய்லி வந்து சிவாஜியை பார்த்துட்டு இருப்பான். சிவாஜி தான் அந்த ஹீரோன்னு. உடனே சிவாஜி சார் வந்து டேய் சீனா என்னடா எவனையோ ஒருத்தனை அழைச்சிட்டு வந்து அவன் என்ன குருன்னு பார்த்துட்டு இருக்கானே என்னன்னு. உடனே அப்பா இல்லை அவர் வந்து கன்னட நடிக்கிறவர், இப்போ தான் வந்து வந்திருக்காரு, அவர் நாடகத்தில் நடிக்கிறாரு, எப்படி வந்து கேமரா பயம் இல்லாமல் அவருக்கு நடிக்கணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே பார்த்துன்னு. அப்படியான்னு கேட்டார். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த மனிதர் வந்து சிவாஜியோட மேக்கப் ரூமில் உக்காந்துட்டுருக்காரு. அந்தளவுக்கு சிவாஜியோடு அவர் பழகியிருக்காரு. பழகிட்டு இது பண்ணோன்னா அவர் வீட்டிலேருந்து தான் கமலா அம்மா அவங்க வீட்டிலேருந்து தான் இவருக்கு சாப்பாடு வந்தது. அவர் யாருன்னா கன்னட நடிகர் ராஜ்குமார், சூப்பர் ஸ்டார் கன்னட நடிகர் ராஜ்குமார். வேடர கண்ணப்பான்னு படம் பேர். அவர் எல்லாருமே எங்களை மாதிரி இருக்கவங்கள அவர் கண்ணப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, ராஜ்குமார்னு கூப்பிட மாட்டாங்க. சிவாஜி ஐயா கடைசி வரையில் கண்ணப்பான்னு தான் கூப்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி அவருக்குமே சரவணன் மேலே இருக்கிற தாக்கம் இதெல்லாம் எல்லாருமே ஒரு பயம் பக்திங்கிறதோட ஒரு நட்பு, ஒரு ஃப்ரீயாக பேசலாம்னு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது சார். அவர் எந்த நடிகரும் சார் ஏவிஎம்க்கு சொன்னால் சரவணன் சொன்னால் கட்டுப்பிடுவாங்க சார். உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா வச்சு 4-5 படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் மாதவன் நிறைய படம் எடுத்தார், திருலோக்சந்தர் எடுத்திருக்காரு, தேவர் எடுத்திருக்காரு, இவர் ராமண்ணா நிறைய படங்கள் எடுத்து வச்சிருக்காரு, ஸ்ரீதர் எடுத்திருக்காரு. திரையுலகத்தில் அத்தனை இயக்குநர்களும் ஜெயலலிதா அம்மா வச்சு ஒரு 5-6 படங்களாவது வச்சுருப்பாங்க. சத்யா மூவிஸ் ஆகட்டும் எல்லாருமே. ஆனால் ஏவிஎம் வந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தாங்க, மேஜர் சந்திரகாந்த் ஜெயலலிதா அம்மா வச்சு. ஆனால் அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, அவருக்கு அவங்க பழகின தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, அப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்டிஸ்டோட ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு. நீங்கள் ரஜினிகாந்தை போய் கேளுங்களேன், அல்ல கமலஹாசனை போய் கேளுங்களேன். என் வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஏவிஎம் சரவணனை பற்றி ஒரு தாக்கம் இருக்குது. அவங்க வாழ்வில் இது இருந்தாருன்னு ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். கமலஹாசனுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்படி எல்லாருக்கும் ஒரு நன்மையை மட்டும் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஆளுக்கு பண்ணும்போது அவருடைய தாக்கம், அவருடைய இழப்புங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் சார் இருக்கும். சொன்னீங்க சார், ஆர்டிஸ்ட்களோட அவரோட உறவு எப்படி இருந்ததுன்னு சில உதாரணங்களோட சொல்ல முடியுமா சார்? ஜாக்பாட் சீனிவாசன் ஒரு நண்பர் சார், எங்கள் அப்பாவோட நண்பர். எப்படின்னா அவர் வந்து ஏவிஎம் வீட்டில் வந்து அவர் வேலை செஞ்சிருந்தார். ஒரு சமையல் வேலையோ அல்லது இந்த ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணார். அவங்கள வந்து ராஜேஸ்வரி அம்மா வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கினாங்க. அவருக்கு ஒரு லக்கு என்னென்னா சொன்னால் அது உண்மையாக என்னன்னு தெரியல, நான் ஃபீல்டில் கேள்விப்பட்டதான். அப்போ குதிரை ரேஸில் ஜாக்பாட் அடித்து அவருக்கு பெரிய பணம் வந்தது. அதை வந்து ஸ்ரீதேவி மதர் இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்க வந்து இந்த அம்மா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாத அது இதுன்னு சொல்லிட்டு இவருக்கு எல்லா இதுவும் பண்ணாது. இவருக்கு ஒரு ஆசை சினிமா எடுக்கணும்னு. இவர் வந்து தர்ம யுத்தம், மீண்டும் கோகிலா படத்தை தயாரிப்பாளர்கள்.
அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. உதாரணமாக ஒரு சமையல் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற சமையல்காரன் வந்துருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு, என்னடா வேண்டுன்னு. அவர் அப்படி சரவணன் அப்படி பண்ணல. என்ன பிரச்சனைங்கிறது அந்த ஆழ்ந்த பிரச்சனையில் என்ன நிவர்த்தி பண்ணணுங்கிறத பண்ணி கொடுத்தார். அதில் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பங்கு இருந்தது. அந்த நடிகரோட பேசி அதை சரி பண்ணுற பங்கும் எங்கள் அப்பாவுக்கு பண்ணாருன்னா கூட அதை இனிஷியேட் பண்ணது சரவணன். இப்படி அவரோட அதாவது அவர் பழகும் விதம், அதாவது டெக்னீஷியன்ஸ் வந்து ஏவிஎம்க்கு வந்து வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து அங்கேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க சார். அவங்க எங்கள் அப்பாவோட சீனியர் லக்ஷ்மி நாராயணன் ஒரு அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் வந்து எப்படி பிரேக் டவுன் எப்படி போடணும், ஷெட்யூலிங் எப்படி போடணுங்கிறதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தார். ரொம்ப கெட்டிக்காரர். அவர் திருலோக் சந்திரட்ட ஒர்க் பண்ணார், கிருஷ்ணன் பஞ்சுட்ட ஒர்க் பண்ணார், எல்லா டைரக்டர்ஸ்லையும் கோபு சித்ராலயா கோபு ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணார். அவர் வந்து பர்மனண்ட் அசோசியேட் டைரக்டராக இருந்தார் இதில் ஏவிஎம்மில். அவர் டைரக்டராக இல்லை. கடைசியாக அவர் அப்புறம் வந்து லேட்டராக வந்து ஏவிஎம்க்கு எஸ்பிஎம் ஐட்ட வந்து ஒர்க் பண்ணார். அவருக்கு சான்ஸ் நிறைய கிடைச்சிது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஏவிஎம்முடைய இது பண்ணிருக்கார். ஏன்னா ஏவிஎம் அவருக்கு கொடுத்த அந்த மரியாதை, அந்த மதிப்பு, அந்த இதுதான். அது அவர் சரவணன் அவருக்கு ஏவிஎம் செட்டியார் இறந்த பிறகும் ஏவிஎம் அப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. நிறைய பல படங்கள் எடுத்தாங்க. அதுக்கு எல்லாமே அவங்க ஹிந்தி படமாகட்டும் இது பண்ணிட்டு லக்ஷ்மி நாராயணன் எப்படி ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அவர் வெளிப்படங்கள் டைரக்ட் பண்ண போகல. இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, அவர் ரஜினிகாந்த் இருந்தாலும், அவர் கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி அவங்க நினைக்காத ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான மனிதர். ஒரு பிடிப்பு இருக்கும் சார் உங்கள்கிட்ட. அந்த பிடிப்புலேருந்து அதுலேருந்து நீங்கள் வந்து மனதளவில் வெளியில் போக முடியாத அளவுக்கு ஏவிஎம் பண்ணிவிடுவாங்க சார். அதுவும் சரவணன் வந்து அது ஒரு அன்பால் சார், அது இதால் வர்றது கிடையாது. அதாவது ஒரு கண்டிப்போடையோ இதுவோ கிடையாது. ஐயோ நம்ம இதை விட்டுட்டு போகிறோமே. அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண வரதுல சார் எஸ்பி முத்துராமன் அவ்வளோ படங்கள் வெளிப்படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் குகநாதன் சார் வந்து அவர் அழிச்சிட்டு நிறக்க இது பண்ணு இயக்குனர் ஆக்கினார். பட் இருந்தாலும் எஸ்பி முத்துராமனுக்கு வந்து ஏவிஎம் தான் அவங்களுக்கு வந்து தாய் வீடு மாதிரி. இப்போவும் அவருக்கு ஒரு இடம் அங்கே கொடுத்துருக்காங்க சார். ஃப்ளோரில் வந்து ஒரு இடம் ஒன்று எஸ்பி முத்துராமனுக்கு ஒரு இடம் இருக்குது சார். அங்கே அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு பெட்டு, இது சாப்பாடு பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணுறதுக்கு ஒரு ரூம், ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ இதுவாக கவனிக்கிறாங்கன்ற போது எப்படி சார் அதுவும் சரவணன் ரொம்ப அதில் இது கொடுப்பார், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த ஒரு பாண்டுலேருந்து அந்த ஒரு அன்பு சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து வெளில வர முடியாது. இவர் மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட வந்து ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் சார். அவர் பேர் ரங்கசாமின்னு பேர், ரங்கசாமி ஐயங்கார்னு கூப்பிடுவோம். அவர் வந்து ஏவிஎம் செட்டியார் வந்து அவரை தான் எல்லாமே கேட்பார். அவரை தான் நம்பிக்கையான பேர். ஏதாவது ஒன்று ஸ்டூடியோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஏதாவது சால்வ் பண்ணுறது அதுக்கு ரங்கசாமி என்னமோ சொல்கிறாள் பாருப்பா அப்படின்ட்டு போதும் பார்த்துருவார். அவர் என்ன மாதிரி டைப்புனா, இப்போல்லாம் மொபைல் இருக்குது, நான் சொல்கிறது 70s 80s 70s. அப்போ இந்த டயல் சிஸ்டம் ஃபோன் தான் வரும். நாங்கள் ஏதோ ஒரு 2 ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பூட்டு இருக்கும். அந்த பூட்டு வந்து டயல் டோட் கொக்கையில் மாட்டி பூட்டிட்டு சார் ஃபோன் சரியில்லைன்றார். எல்லாத்தையும் எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஃபோன் சரியில்லைன்றார். அவர் நினைச்சாருன்னா சரி, அவருக்கு வந்து சரி ஆர்டிஸ்ட் நல்ல பேர் வரத்துக்கு இஷ்டத்துக்கு விட்டுலாம். ஆனால் அப்படி அவர் கிடையாது. ஏன்னா காரணம், அவர் ஒர்க் பண்ணுறது வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு ஏவிஎம் சரவணன்ட்ட ஒர்க் பண்ணுறாரு. அவங்களுக்கு எதுக்கு நஷ்டமாகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிறுவனம் இருந்தது சார். இது ஒரு சின்ன ஒருத்தர் தான். அங்கே வந்து அத்தனை பேரும், அங்கே இருக்கிற வேலை செய்தவங்க, ஏவிஎம்மில் வேலை செய்தவங்க அத்தனை பேரும், சாதுர் சிங் சேத்தின்னு ஒருத்தர் இதில் இருந்தார், லேபில் இருந்தார், அவராகட்டும், கண்ணன்னு வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸில் இருந்தார், அவராகட்டும், வீரப்பாவோ என்னமோ ஒரு பேர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தவர், அவராகட்டும். ஒன்று வேணாம், நம்ம இதில் ரெக்கார்டிங்கில் வந்து ஜே மாணிக்கம் சம்பத் இருக்கார்ல, சம்பத் வந்து ஊரெல்லாம் படைப்பாளி இது ஸ்ட்ரைக் நடந்தது.
இவர் போய் அங்கே உட்காந்துட்டு இதில் மெயின்டெனன்ஸு அது இது பார்த்துட்டு ஏதாவது பழைய இதெல்லாம் படங்கள் வந்து இது டிரான்ஸ்போசிங்லாம் பண்ணுறதுல உட்காந்துருந்தார். அஃபிஷியலாக ஒர்க் பண்ணக்கூடாது, பர்சனலாக என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கலாம் இல்லையா, அது பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும்போது அந்த நிறுவனம் எப்படி வந்து ஃபெயில் ஆகும்னு சொல்லுங்கள். அதுக்கு ரீசன் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்கள். அதுமாதிரி தொழிலாளர் கூட எந்த அளவுக்கு ஒரு உறவு இருந்து சார், தனிப்பட்ட முறையிலையும் யார்கிட்ட? தொழிலாளர்களோட ஒருத்தரோடையும் ஒரு அதாவது சார், அவருக்கு வந்து உதாரணமாக முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன்லேருந்து கடைசி அது அந்த லைட்மேன் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் அவர் வந்து எல்லாரோடையும் பேசுவார், எல்லாரோடையும் பழகுவார், எல்லார்கிட்டையும் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவார் சார். தெலுங்குக்காரன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுவான், ஊறுகாய் எடுத்துகிட்டு வருவான். அவன் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் தெரியாமல் அங்கங்கே இதை கொடுத்து விற்கிறதுக்குன்னு வருவான். அது ஸ்டுடியோவில் வந்தோடனே அவனுக்கு கிட்ட ஒரு கும்பல் வரும், போட்டோன்னே எல்லோரும் பாட்டிலாக ஊறுகாய் வாங்குவாங்க. அது என்ன ஆகிடுத்து, அவன் ஊறுகாய் ரொம்ப போனோட அது என்ன எடுத்து அவன் வருவானா வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சோபன் பாபு அந்த மாதிரி தெலுங்கு ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் வந்து நம்ம ஜெயசித்ரா, சத்யபிரியா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அவன் வந்தானே வருவாங்க. எஸ்என் பார்வதி, மனோரமாமா எல்லாருமே வந்து அந்த அவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா பெரியப்பாவும் வெயிட் பண்ணுவார். அவன் வந்துட்டு ரொம்ப சீப்பாக, அப்போல்லாம் என்ன 50 ரூபா 100 ரூபா 2 டப்பா ஒன்று கொடுப்பான், பெரிய டப்பா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இவன் ரெகுலராக வர்றது வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து அவனுக்கிட்ட வாங்குற உடனே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு முதலாளின்னா வெளில போயான்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு பாட்டில் ஊறுகாய் வாங்கிட்டு சரவணன் வாங்கிட்டு போகிறாரு. இந்த நாடை கண்டுவிட பார்த்த பாட்டில் எடுத்துன்னு போகிறாங்க, சரவணன் நீங்கள் கேட்குறாங்க ஒருத்தர் எடுத்துன்னு போகிறோம். ஸோ அதனால் அவர் வந்து அவரோட இது என்னென்னா, யாரையும் கடினமாக பேசி வேலை வாங்குறதுங்கிறது ஒரு விதம் இருந்தது இல்லையா, அதை வந்து தவிர்த்து அன்பால் வேலை வாங்குறது, இதுதான் வந்து சரவணன் இது பண்ணார். அதனால் வந்து அது என்ன ஆகிடுது, இப்போ ரஜினிகாந்த் வந்து இப்போ 16 வயது நடிச்சுட்டு அவர் வந்து புது ஆர்டிஸ்ட்டு, அவர்கிட்ட போய் கையை கட்டி நின்றுண்டு வாங்க சார் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணி நடித்தார்னா, அப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனா கூட அவருக்கு வந்து ஏவிஎம் சரவணன் மேலே ஒரு இது இருந்தது. சிவாஜி கணேசன் பல படங்கள் ஏவிஎம் மேலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அவங்க அமைச்சது சரவணன் தான். சரவணன் பேசின உடனே உயர்ந்த மனிதன் நடித்தார். இப்படி அவருக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது சார். இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் முரட்டுக்காலை வந்து மெய்யப்ப செட்டியார் மறைவுக்கு பிறகு ஏவிஎம் அந்த படத்தை தயாரித்தாங்க. வந்து அது பிறகு ஏவிஎம் நிறுவனத்தில் 9 படங்கள் பண்ணார் ரஜினிகாந்த். முரட்டுக்காலைங்கிறது நீங்கள் நினச்சிருக்கிற முதல் படம்ங்கிறது ஒரு இதுன்னு, ஆனால் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் எவ்வளோ தூரம் ரஜினிகாந்த் வந்திருப்பார், முரட்டுக்காலைக்கு முன்னாடி அவர் வந்திருப்பார். அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் வரும்போது அவர் வந்து அவரோட பேசி அவரோட இது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணும், உங்களுக்கு ஐயோ இவ்வளோ பெரிய முதலாளி நம்மளை வந்து பார்த்தாலே பேசுகிற நம்ம ஒரு சாதாரண ஒரு செகண்ட் ஹீரோ தானே அப்படின்னு தோணுமா தோணாதா? அந்த உறவு அவர் மெயின்டைன் பண்ணும்போது அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் நான் சூப்பர் ஸ்டார் சில பிரச்சனைகள் வரும்போது வாங்க சார் நேரக்கு வாங்க வந்து பேசி பண்ணுங்கன்னு அவர் மரத்தடியில் தான் பேசுவார். தனியாக கூப்பிட்டு பேசணும். நீங்கள் எந்த ஏவிஎம்ல மரத்தடியில் இருந்தாலும் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் இருந்தாலும் சரி, அங்கே அவங்க ஏவிஎம் சரவணன் யாருமே இருக்க மாட்டார், அவரும் ஒரு தனியாக இது பண்ணிவிட்டு பார்த்து பேசிட்டு நிற்பார் அவர். அதனால் அவர் வந்து எல்லாரோடையும் ஒரு பழகினதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் மறுக்க முடியாது சார். அது இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஜெய்சங்கர் அவ்வளோ படத்தில் ஹீரோவாக நடிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து திடம்னு அவருக்கு படம் இல்லாமல் இல்லை, அப்போ ஹீரோவாக நடிச்சிருந்த கங்கா காவேரி என்னென்னமோ படம்லாம் நடிச்சு, கங்கா யமுனா காவேரியோ இன்னொரு படங்கள்லாம் நடிச்சுருந்தார். கலைஞரோட வண்டிக்காரன் மகன்லாம் நடிச்சுட்டு இருந்தார். திடம்னு சரவணன் கூப்பிட்டு ஒரு வில்லன் ரோல் ஒன்று பண்ணணும்னு உடனே என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது போய்ட்டு வா யாருன்னு நம்புவாங்க. இவர் உடனே இல்லை, நான் நடித்தேன்னா எனக்கு நீ ஃபீல் பண்ணுறியா, இது சரியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டுட்டு ஜெய்சங்கர் வந்து சரவணன் சொல்லிட்டாரு நான் வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 50-60 படம் நடித்தார் வில்லனா பிரேக் இல்லாமல். அதே மாதிரி உத்தராமன் நடித்தார், ரஜினிகாந்த் போக்கிர ராஜா இந்த படத்தில் வில்லன் நடித்தார். அதுக்கப்புறம் 2 படம் தான். பட் ஆனால் ஒரு கார்த்திக் அலைகள் ஓய்வுதலுக்கு அப்புறம் ஒரு வருஷமோ என்னமோ அவர் உயிரோடு இல்லை. அதாவது எல்லா ஆர்டிஸ்டையும் அவரை வந்து இது பண்ண
அது அந்த காலத்தில் வந்து கோடாபாகுன்னு சொல்லுவாங்க சார். அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அப்போ இதெல்லாம் கிடையாது, வசதி கிடையாது. அங்கமுத்து வந்து அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் வந்து அந்த கோடம்பாக்கம் வந்து அங்கே ஒரே ஒரு ஸ்டுடியோ தான், வேறு எந்த ஸ்டுடியோவும் இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ ஒண்டி தான் இருந்தது, மற்ற எதுவுமே இல்லை. இதில் விஜயவாகினி பிரசாதில் அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டுடியோ ஒண்டி தான் இருந்தது. ஸோ வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் வந்து 54 இதுக்கு கோடாபாக் தான் அந்த இடத்த பேர் சொல்லுவாங்க. அது நிறைய குதிரை வண்டி தான் இருக்கும் அங்கே. ஸோ அதுலேருந்து அந்த அந்த இடத்துல இப்போ ஒருத்தருக்கு ஆரம்பித்து நைட்டு ஷூட்டிங் வந்தால் எல்லோரும் பயப்படுவாங்க, எல்லாரும் திரும்பி போகிறதுக்கு வழி இல்லைன்னு. அந்த மாதிரி இருந்த சமயத்தில் அதை மெயின்டைன் பண்ணி அவர் சரவணன்கிறவர் அங்கேயே கூடவே இருந்து அப்பாவோட ஹெல்ப் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆக்கி இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், இன்னைக்கு ஃபோர்டேஸ் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குங்கிறதுலாம். எப்படி இருந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை இந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது அப்படிங்கிறது நினைக்க போகும்போது அது அவரோட பங்களிப்பை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமா இருக்காது. அது ரொம்ப பெரிய விஷயமான விஷயத்தை நம்ம ரொம்ப சாதாரண விஷயமா பேசிகிட்டு இருக்கோம். சார் அது மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லும்போது அவரை பற்றி சொல்லும்போது அவரோட அந்த அமைதி, அந்த ஒரு அது வந்து குணங்கள் சார், குணாதிசயம் சார். அது ஒருத்தரோட குணாதிசயம். ஒருத்தர் அவர் பேசுறதுல இது இருக்கும், கோபங்கள் இருக்கும், ஆனால் அதில் மனசில் ஒன்றும் இருக்காது. அதுக்கு உதாரணம் நான் நம்ம கமலஹாசனை சொல்லலாம். கமலஹாசன் பேசுகிறத பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் ஒருத்தரை அழிக்கணுமோ ஒருத்தரை இது பண்ணணுமோ அது மாதிரி நினைக்க மாட்டார். ஒரு கோவம் அந்த நேரத்தில் ஒரு கோவம், அந்த மாதிரி ஒரு கோவம் எங்களுக்கு நாயகன்லேயே அந்த மாதிரி கோவங்கள் இருந்தது, இதுவாக இருந்தது. பட் ஆனால் அவருக்கு எங்கள் மேலே ஒரு பாசம் இருக்கும், நாங்கள் எங்களுக்கு ஒரு பாசம். அந்த கோவம் அந்த படத்தோட கோவம் தான். அந்த படத்தில் வர்ற கோவங்கள் அந்த படத்தை தன்னால் சில நன்னா செஞ்சுருக்க முடியுமேன்னு அவரோட நினைப்பு இருக்கலாம், எங்களுக்கு செலவாகுதுங்கிறது எங்களோட இது இருக்கலாம். ஆனால் அந்த கோவத்தில் வர வார்த்தைகள் இருக்கும். ஆனால் ஒன்று மனசெலவு இருக்குது பாருங்க. அந்த மனசு விசாலமானது. அது எங்கே பார்த்தாலும் அது மாறாது. அது உங்களுக்கு அவருக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற அன்போ இல்லை எங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே இருக்கிற அன்போ மாறாது. எங்கள் அப்பாவும் அதே குணம் தான். நீ இப்படியாடா சொன்ன அப்படின்னு மனசில் வச்சுட்டு அது பழி வாங்கக்கூடிய குணங்கள் இல்லை. அந்த மாதிரி சில பேருக்கு. அதே மாதிரி இவருக்கு என்னென்னா ஒரு அமைதியான குணம், யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவு கிடையாது. தானும் போய் எங்கள் அப்பயும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அவர் கோபமாக இருந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இன்ஸ்டியூஷன் ஒரு இது மாதிரி நடந்துட்டுருக்கும் சார். ஒரு சக்கரம் மாதிரி ஓடிகிட்டே இருப்பாங்க சார் எல்லோரும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஓடின்னு இருப்பாங்க. கார் இருக்கும், போயின்னு இருக்கும். ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் ரோடுலேயும் ஷூட்டிங் நடக்கும், ஃப்ளோர்லேயும் நடக்கும், பிள்ளையார் கோயில்லையும் ஷூட்டிங் நடக்கும், எங்கே வேணாலும் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். அங்கே அந்த இது என்ன ரோட்டில் ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார் அவர். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்கப்பா அப்படிம்பாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீடு ரெக்கார்டிங் வீடு மாதிரி ஹவுஸ் மாதிரி இருந்தது. அது இப்போ ரெக்கார்டிங் மாற்றினாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்களே அந்த இடத்துல ஷூட்டிங் விட்டுருவாங்க. யாராவது கேட்பாங்க அங்கே அந்த இது இருக்குன்னு. இந்த அபூர்வ ராகங்கள் அந்த பொம்மையெல்லாம் எனக்கு இருக்க அதெல்லாம் அவரோட இடம்தான், ஏவிஎம்மோட இடம்தான். அது காசுக்கோசரம் இல்லை, நட்புக்கோசரம். யாராவது நல்லா இருக்கு சார் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சரி எடுத்துக்கோ அப்படிதான். அதே நினைத்தாலே இணைக்கும்ல அங்கே இது பேட்ச் ஒர்க் ஒன்று முடியல. அந்த இது நம்ம ஊர் சிங்காரி நமக்குதுன்னு. ஸோ அந்த நம்ம சிங்கப்பூர் வந்தாலான்னு அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், பாபு என்ன பண்ணிட்டார், அந்த ஃபில்டர்லாம் போட்டு மறைச்சி அந்த இடம் தெரியாமல் பண்ணிட்டார். நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே பொம்மை அதே இது அவர். ஆனால் நம்ம ஊர் சிங்கப்பூர் வந்தாலும் சிங்கப்பூரில் படுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஏவிஎம்மோட வீடுன்னு தெரியும். அது அந்த மாதிரி காசுக்கோசரம் நீ எடுன்னு சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எடுத்துக்கோப்பா அப்படிம்பார். நட்புக்கோசரம் பண்ணுவார். அது மாதிரி அவருக்கு கதை சம்மந்தமாகவும் ஒரு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னு சொல்லி. இல்லை ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது சார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முருகன் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், நமக்கு குமரன் ஆகட்டும். குமரனுக்கு இது மியூசிக்கு, இவருக்கு கதை ஞானம் இருக்கு, அவருக்கு கதை ஞானம் உண்டு. ஏன்னா அந்த இது சரியாக இருக்காது, சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடியது. அவங்க இந்த தொழில் மட்டும் இல்லை சார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. மதுரை ராம்நாட் வாங்கிட்டு இருந்தாங்க, படங்கள் வாங்கிட்டு இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் அவர் தான் பார்த்துருந்தார். ஸோ அதனால் அவங்களோட இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா அது பெருசாக இருக்கும். அது உலக அளவு சுத்தம்.
அந்த அளவுக்கு சினிமாவில் எல்லா பார்ட்ஸ்லேயும் அவர் இருந்தாங்க அவங்க. அதான் அவரோட கதைஞானம் பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இப்போ இந்த அவரோட ஃபஸ்ட்டு படமே இந்த பெங்கால்லேருந்து அந்த வாங்கிட்டு வந்து பண்ணாததுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. அது மாதிரி விசுவோட அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ஃபஸ்ட்டு மனோரமா கேரக்டர் இல்லை, இவர் தான் சொல்லி அதை சேர்த்தாங்க, அது பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஓடாத படம் இதை நான் எடுக்கிறேன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயான்னு கேட்டை பாரு போயான்னு. அவர் வந்து சில காரணத்தில் அந்த படம் ஓடல. ஆனால் இந்த நல்ல கதை இது நான் எடுக்கிறேன்னு உடனே ஏற்கனவே உறவுக்கு கை கொடுப்போம்னு படம் ஓடவே இல்லை. அது அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து அதை வந்து விசு சொன்ன உடனே நீ என்ன பட்ஜெட்டில் எடுக்கிற என்னன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடை செட் பண்ணி வீடை கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்து படத்தை எடுத்து அது சூப்பர் ஹிட். அது தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எங்கெங்கேயோ நல்லா போச்சு. ஒரு படம் ஒதுக்கப்பட்ட படத்தை இவருக்கு அதில் வந்து ஜெமினி கணேசன், சௌகார்ஜன் ஆர்டிஸ்ட் மகேந்திரன் தான் இது பண்ணார். இங்கே வந்து ஒரு விசு தான் மெயின் கேரக்டர். அப்படி அவருக்கு அந்த கதையோட ஞானம், இந்த படம் இப்படி இருக்குது, இப்படி எடுத்தால் நல்லா இருக்குங்கிற ஞானங்கள் உண்டு. அது மாதிரி வேறு படங்கள் சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு இங்கிட்ட பேசுனதுனால இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டது தான். நான் ட்ரெயின் ஃபைட் இருக்குங்க, முரட்டுக்காலை, அது வந்து எடுக்க முடியாது, அது இதுன்னு இல்லை எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க சரவணன் சொல்லி ஏற்பாடு பண்ணி அது ஒரு ஜூடோ ரத்னம் வச்சு எடுத்தோம். இது ஜூடோ ரத்னம் சொன்னது. அவ்வளோ இது கொடுத்தாங்க. நாங்கள் பயந்துட்டே எடுத்தோம். அதை அங்கேருந்து விழுது, அது ட்ரெயினை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட சொன்னாங்க. ஓடுற ட்ரெயினில் இது அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணி அது ஒரு கல்ட்டாவோ ஒரு கிளாசிக்கலாக கொண்டு வர்றதுக்கு அவர் சரவணனுக்கு இது பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே பண்ணுவார் சார். எல்லாமே அவருக்கு வந்து மியூசிக் நாலேஜ் உண்டு, இது உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு, கம்பன் விழா எடுப்பார். எல்லாத்துலேயுமே அவர் இலக்கியம் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு நாட்டம் இருந்தது. அவர் வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். எல்லாமே அறிந்த ஒரு முழுமையான மனிதர் அவர். கடைசியாக நான் அவரை பார்த்தது வந்து என் சிஸ்டர் மாயாவோட டாக்டர் வந்து இதில் பத்மாசக்தி குழந்தையாக இருக்கிற சமயத்தில் பண்ணார். இவர் வந்து ஒரு தாத்தாங்கிற ஸ்தானத்தில் அந்த குழந்தைய அழைச்சின்னு வர சரவணனையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் பேத்தியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அழைச்சிட்டு வர இதையும் பார்ப்பா. உங்களுக்கு இப்போ அவரோட ஃபஸ்ட்டு சந்தித்தது நினைவு இருக்கா சார் எதுவும்? சார் நான் அவரை ஃபஸ்ட்டு சந்தித்தது நான் அப்போ வந்து என்ன சார், நான் 5th 6th படிச்சுட்டு இருந்திருப்பேன் சார். நான் அங்கே வந்து தியேட்டரில் இருக்கும்போது எங்கள் அப்பாவோட பேசின்னு இருந்துப்பார். அப்பா என்னை பார்த்து சிரித்து என்ன பண்ணுறேன், என்ன படிக்கிறேன், இதுதான் என்னோட அதுலேருந்து தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து விளையாடுவோம், இது பண்ணுவோம், இல்லை அங்கே ஓடிட்டு இருப்போம். நானும் என் சிஸ்டர்லாம் ஓடிட்டுருப்போம். ஏவிஎம்மில் எங்களுக்கு வந்து ஒரு விசாலமான ஒரு இடம், அங்கே எங்கேயோ ஓடுறதுக்கு இருக்குன்னா ஒரு சின்ன பசங்க உண்டான இது இருந்திருக்கு சார். பட் எல்லாமே இருக்கும் சார். அங்கே ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போக முடியுதான் இருக்கும். ஒரு சமயம் திடம்னு ஒரு ஸ்டாக் ஷாட் வேணும். ஸ்டாக் ஷாட் ஒன்று தான் அங்கே வந்து நம்ம ஜெயம் ரவி ஃபாதர் இருக்குல்ல, எடிட்டர் மோகன், அவர் சமயத்தில் ஜெமினியில் இருப்பார், சமயத்தில் இங்கே இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு ஸ்டாக் ஷாட் இப்போ வந்து ஒரு கதையில் வந்து மதுரைன்னு காமிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மதுரை டெம்பிள் ஒரு ஷாட் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லா போய் எடுத்துன்னு வர்றது கஷ்டம், ஷாட் எடுக்கிறது கஷ்டம். மோகனண்ணா ஒரு மதுரை கொடு அப்படின்னா அவர் எடுத்து கொடுப்பாரு, அதை எடுத்து ஜாயின் பண்ணுவோம் படத்தில். இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரை வேணும், போய் குதிரையை போய் எடுத்துன்னு எடுக்க முடியுமா, ஒரு குதிரைக்கு ஷாட் அவர் வச்சுருப்பார். இந்த மாதிரி அதெல்லாம் ரெடிமேடாக நிறைய வச்சுருப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏவிஎம்க்கு தான் போய் ஆகணும், ஏதோ ஒன்றுத்துக்கு ஏவிஎம் போய் தான் ஆகணும். அது போகாமல் நீங்கள் வந்து சினிமாவே நடக்காதது. இப்போ எப்படி இருக்குன்னு மாறி போயிடுத்தோ என்னமோ தெரியல. அப்போ அப்படி தான் அந்த 60s to 90s மட்டும் கூட சொல்லலாம். அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக சொல்கிறதா இல்லை பல்கலைக்கழகமாக சொல்கிறதாங்கிறது எனக்கு தெரியல. பல விதங்கள் அந்த இது இருக்குது. வாழையில் வந்து இலையிலேருந்து உங்களுக்கு நார் மட்டும் உங்களுக்கு உபயோகம் இருக்கும். அந்த மாதிரி ஏவிஎம்மில் வந்து எல்லா விதமான சௌகரியங்கள், எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டும் இருந்ததுனால நீங்கள் இந்த எல்லாமே உபயோகப்படும். ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக வந்து நீங்கள் ஏவிஎம் சரவணன் கற்றுக்கிட்ட விஷயங்கள், குறிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் பிளானிங், ஒரு நடிகர்கள் தேர்வு, முதல்ல கற்றுக்க வேண்டியது ஏவிஎம் சரவணன் வந்து உங்களோட பணியாற்றும் தான் சொல்லப்படுறேன்.
உங்கள் கீழ்னு வரக்கூடாது. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. உங்களுடன் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், அங்கே ஒரு ஃப்ளோரை கூட்டுறவனாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோடு வேலை செய்பவர்கள் தான் நினைக்கணும். நீங்கள் இந்த கற்றுக் கொடுத்தது ஏவிஎம் தான். அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச கமலஹாசன் ஃபாலோ பண்ணார். அவர்கிட்ட டிஎன்எஸ்ன்னு இருந்தார். அவர் இறக்குற வரையில் அவர் தான் இருந்தார். இப்போ அவர்கிட்ட இருக்கிறவரும் அதே மாதிரி தான். அவருக்கு ஏன்னா எங்கள் அப்பாவும் அதே மாதிரி பண்ண. எங்கள்கிட்ட வாசுன்னு ஒருத்தர் இருக்கார். இப்பயும் நான் வந்து வாசு ஒரு சமமாக தான் பார்ப்பேன். அவருக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கலாம், கோபதாபங்கள் இருக்கலாம் சார். இப்போ அவர் வாசுன்னு சொல்கிறேன்னு, நாயகன் படும்போது அவருக்கு கமலஹாசன் சைட்லேருந்து அவருக்கு சில கோபங்கள் அவர் மேலே காமிச்சிருக்கலாம். மணிரத்னம் வந்து அவருக்கு சில கோபங்கள் அவர் மேலே காமிச்சிக்கலாம். கடைசி அந்த ஓட்டுற டிரைவர்லேருந்து நீ என்னடா எனக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறியா, நான் வீட்டுக்கு போன வேணாம், சாப்பிட வேண்டாமான்னு அவர் கோபத்தை காமிச்சிக்கலாம். எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு இதுவாக பண்ணிட்டு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல. இந்த ஹேண்டில் பண்ணுறது வந்து சில எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். வாசுக்கிட்ட ராமோதரின்னு ஒருத்தர் இருந்தார், இவர்கிட்ட அவர் இருந்தார். அதே மாதிரி நம்ம ஏவிஎம்மில் வந்து ரங்கசாமி எங்கே இருந்தார், நம்ம ஆடிட்டர் ஸ்ரீதர் நடிக்கிறார் இப்போ அவர். இவங்க எல்லாருமே வந்து அந்த இது பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டான்னு அவர் வாசுவை கேட்டு, ஏன் வாசு உனக்கு கோபம் வராதான்னு, நாம் போய் செவத்தில் இடிச்சுட்டோங்கிறதுனால வீட்டை இடிக்க முடியுமான்னு கேட்போம். அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஏதாவது சரி உங்கள் கோவத்தில் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு பெரிய வேலை அந்த படம் நடக்கணும். அவங்க கோச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு படத்தை நிறுத்தினா நாயகன் நீங்கள் பேசுவீங்களா? பேசியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் ஒரு லாங் டேர்ம் தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் ஒன்று ஒரு சின்ன ஒரு கோபம், ஒரு அவமதிப்பு எல்லாருக்கும் உண்டு. அந்த அவமதிப்புனால வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்க. இப்போ சேரன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் கமலஹாசன் வந்து என்னை திட்டினாருன்னு நான் வேலையை விட்டு வந்துட்டேன்னு. அது இல்லை, அந்த மாதிரி நிறைய நடக்கிறதும் உண்டு. எங்கள் அப்பா என்னென்னா, எங்கள் அப்பா கம்யூனிஸ்டாக இருந்ததுனால எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு அந்த ஒர்க்கர் மேலே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு. நீ என்ன சாப்பிட்றியோ அதே தான் சாப்பிட்ணும். இப்போ வாசு வந்தார்னு வச்சுக்கோங்க, நான் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவார். நீ அப்புறம் அங்கே போய் சாப்பிடு. இது நான் மட்டும் ஃபாலோ பண்ணல, ஜெயலலிதா அம்மா ஃபாலோ பண்ணாங்க. சசிகலாவுக்கு முன்னாடி ஒரு அம்மா லக்ஷ்மின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் கூட வருவாங்க எப்போவுமே ஜெயலலிதா அம்மாவோட. அந்த அம்மா வந்து வரும்போது அவங்க எங்கேயாவது போகணுன்னா அவங்க பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு சீட்டு. இப்போ கூட நீங்கள் 1975 இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு பாருங்கள், அந்த அம்மா பக்கத்தில் நிற்பாங்க. லக்ஷ்மி என்னமோ பேர், அவங்க பேர் அது. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இது ஒரு இந்த கல்ட்டை வந்து ஏவிஎம் ஃபாலோ பண்ணாங்க. அதை இவங்க எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என் கீழே வேலை பார்க்குறேன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வேலைக்காரன் நிற்க மாட்டான். என்னோட வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள், அத்தனை பேரும் உங்கள்கிட்ட வேலை செய்வாங்க. இது வந்து நான் ஏவிஎம் சரவணனோடது நான் கற்றுந்தது. முதலாளியாக இல்லை, ஒரு சக தொழிலாளியாக தான் எல்லாத்தையும். சக தொழிலாளியாக இருக்கணும். சக தொழிலாளியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்கள் வேலை அதுவாகவே நடக்கும். அவங்களே வந்து முன் வந்து சார் இதெல்லாம் முடிச்சுட்டா இது பண்ண, இது என்ன பண்ணணும் அதை பண்ணணும்னு அவருக்கு இது பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். பல டென்ஷனை நீங்கள் வந்து மண்டையில் போடவே வேண்டாம். சரவணன், கமலஹாசன் இவங்க தான் எங்களுக்கு முன்னுதாரணம். நீங்கள் கமலஹாசன் அதுக்கு அவரை நான் முன்னுதாரணமாக எடுத்துப்பேன். ஏன்னா அவர்கிட்ட டிஎன்எஸ் வந்து எவ்வளோ வருஷமாக வேலை பண்ணுறார். கடைசி இறக்கும்போது மட்டும் அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவருக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் அவர் செஞ்சு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி சேஷாத்ரின்னு இருந்தார், அவருக்கு செஞ்சார்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து நான் கண்கூட பார்த்தது. கமலஹாசன் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் டிஎன்எஸை வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் பார்ப்பார். கமலஹாசன் டிஎன்எஸை வந்து ஒரு ப்ரொடியூசராக பார்ப்பார். அந்த மாதிரி நீ நோக்கத்தை அந்த மாதிரி ஒரு நீங்கள் இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வேலை ஈஸியாக முடியும். அதுக்கு ஏவிஎம்டேருந்து வந்த அந்த நாலேஜு அதை கிரகிச்சிட்டு நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இது முக்தா ஃபிலிம்ஸ் வந்து ஏதோ வந்து ஒரு முக்தா சீனிவாசன், ஒரு முக்தா ராமசாமியெல்லாம் நடக்கிற கம்பெனி கிடையாது. இதை பல பேர் யூ ட்ரீட் தம் ஈக்குவலி. நீங்கள் பெரிய சம்பளம் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அது கிடையாது. பட் உங்களோட நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதான் ஏவிஎம் பண்ணது, வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன விஷயந்தான். எதிர்க்க ஒரு திருநெல்வேலி ஹோட்டல் சார், அது பரணி ஸ்டுடியோ எதிர்க்க ஒரு ஹோட்டல் சார். அவன் திருநெல்வேலி தோசை கொடுப்பாங்க, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் நீங்கள் யாரை கேளுங்க, கங்கை அமரனை கேளுங்க, இளையராஜா கேளுங்க,
அவங்க எல்லாரும் அந்த திருநெல்வேலி தோசை மேலே ஒரு பிரியம் ஜாஸ்தி. அந்த திருநெல்வேலி தோசை கார சட்னி அது கொண்டு வந்தோன்னு அது கவுண்டமணி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், கங்கை அமரன் ஆகட்டும், இளையராஜா ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், அவங்களுக்கு அவங்க வச்சுட்டு இருக்காங்கன்ன உடனே அதை வந்து இது பண்ணார், அவர் ரெக்கக்னைஸ் பண்ணார் சரவணன். அவரே வாங்கி சாப்பிட்டு ஒரு பசிச்சுன்னா எடுத்து வாங்கிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீ உள்ளே வரக்கூடாதுரா, அப்போ நீங்கள் ஸ்டூடியோ பெரிய ஸ்டூடியோ, நீ உனக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு வாட்ச்மேனில் அந்த மாதிரி கிடையாது. நீ உனக்கு நான் நல்ல குவாலிட்டி கொடுக்குறேன், 10 பேர் விரும்புகிறா வந்துட்டு போ. அவன் என்ன சார் அப்போ வந்து 8 அணாவோ ஒரு ரூபாவோ ஒரு தோசை சார். அதை வந்து அங்கே இருக்கிற இந்த இவங்க சாப்பிடுவாங்க, யாருங்க இந்த லைட் பாய்ஸு, இந்த கார்பெண்டர்ஸு, ஏன்னா எனக்கு சிட் அசிஸ்டன்ஸு இவங்களாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது என்னாச்சு, அது இப்போ பிரபலமாகி அதுக்கப்புறம் ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து எல்லோரும் எனக்கு எங்கேயாவது அவருக்கு இந்த பாட்ஷாவில் நடித்தாலும் எனக்கு திருநெல்வேலி தோசை எனக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் போய் ப்ரொடக்ஷன் பாய் போய் வாங்கிட்டு வருவாங்க. போய் பிரபுவை கேளுங்களேன், பிரபுவை கேட்டாலுமே சொல்வார் திருநெல்வேலி தோசை அது மிளகா அப்படி சட்னி கேளுங்க எல்லாம். அது இத்தனைக்கும் அது வந்து ஒரு ஹோட்டல்னே சொல்ல முடியாது சார், ஒரு சின்ன ஒரு 10x10 ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும். அங்கே உள்ளே போனீங்கன்னா இலையில நான் வந்து குழந்தையிலேருந்து அங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். நாங்கள் அவருக்கு எல்லோரும் கவுண்டமணிலாம் வந்திருக்காரு, அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் அங்கேருந்து வர வச்சு சாப்பிட்ருக்காங்க. பட் என்னென்னா ஒன்று இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது, இது பண்ணுறது, யாருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை வந்து தடுக்காமல் பண்ணுறது. இவன் ஒன்றும் உள்ளே வர வேண்டாம், இவன் வந்து நம்ம பார்க்குறதுக்கே இதுவாக இருக்கான், நம்ம ஒரு ஸ்டூடியோ பெரிய ஸ்டூடியோ ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டுன்னு வந்து யூனிஃபார்மோட வரவனை மட்டும் உள்ளே விடுன்னு சொல்லியிருந்தானே இந்த மாதிரி நடக்குமா? அதாவது எல்லாருக்கும் சின்ன விஷயமா இருக்கும் சார், அது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அதில் வந்து அதில் இவாளுக்கு இந்த விருப்பம் இருக்குன்னா அப்போ இருந்துட்டு போட்டுமே ஃபாலோ பண்ணேன் அப்படிம்பார். இதுதான் ஏவிஎம் செட்டியார் ஏவிஎம் சரவணன் ஃபாலோ பண்ணது. இது மற்ற ஸ்டூடியோவில் ஃபாலோ பண்ணலைங்கிறது நான் உண்மையான விஷயம். அது அவங்க ஒர்க்கர்ஸ்க்கோசரம் ஒரு படமே எடுத்து கொடுத்தாங்க, ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்தாங்க. இவங்க அப்படி இருக்கும்போது இதுலேருந்து கட்டின்னு இருக்கும்போது எங்களுக்கு அவர் சரவணன் வந்து ஒரு ஒரு கடவுள் தன்மையாக தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு அதை தாண்டி அவர் விஷுவலைஸ் பண்ண முடியல எனக்கு. அது ஒரு பட்ஜெட் பிளானிங் எப்படி இருக்கும் சார் அவரோடது? பட்ஜெட் பிளானிங் எல்லா விஷயமும் சார், இவர் வந்து இப்போ பட்ஜெட் பிளானிங் இவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார், எல்லாம் பண்ணி கையில் கொடுப்பாங்க. இவர் வந்து கண்ணா செஞ்சால் போதும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நாராயணசாமி எங்கார் கேட்டுன்னு இந்த மாதிரி இருக்குன்னு அவர் வந்து என்ன நாராயணசாமி எங்கார் நீங்கள் வந்து இது பண்ணலாமா பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவ்வளோதான். நீங்கள் தலைகீழெல்லாம் நடக்காது. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும், சரவணன் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும், எவ்வளோ இதுவாக இருந்தாலும், நாராயணசாமி ஐயங்கார் வந்து ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லிட்டா அது நடக்காது. அது ஏவிஎம் செட்டியார்ட்டி அந்த மாதிரி இருந்தது, இவர்ட்டி அந்த மாதிரி தான் இருந்தது. காரணம் அவர் கரெக்டாக சொல்வார். அது இல்லை நான் பார்த்துக்கல, நீங்கள் வேறு நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் சார் ஒருத்தருக்கு? அது சரவணன் சொல்ல மாட்டார். சரவணன்கிட்ட அதனால தான் சொல்கிறேன், பல விஷயங்கள் வந்து சரவணன்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அது ஏவிஎம் செட்டியார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த பல விஷயங்கள் வந்து ஏவிஎம் செட்டியார்லேருந்து சரவணனுக்கு வந்தது, சரவணன்கிட்டேருந்து முக்தா சீனிவாசன் வந்து, முக்தா சீனிவாசன் மாதிரியே கமலஹாசனுக்கு வந்தது, கமலஹாசன் மாதிரியே நிறைய பேருக்கு வந்திருக்கு. எங்களுக்கு வந்து வி கெயின்டு தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, ஹவு டு ஹேண்டில் பீப்புளுங்கிறது இது வந்தது. பெப்சி படைப்பாளி பிரச்சனைக்கும் போது ஜெயலலிதா வந்து நிறைய பேசினது ஏவிஎம் சரவணனோட தான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம், இவங்க சொல்கிற பாயிண்ட். அவர் வந்து நடுநிலையாக பேசுவார். ஒரு நடுநிலை விஷயம் ஒரு கரெக்டாக வேணும் அப்படின்னா அவருக்கு சரவணன்ட்டு தான் கேட்கலாம், சரி இப்படி ஹேண்டில் பண்ணுங்கன்னு. ஏன்னா தொழிலாளிகள் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இவர் போய் பேசுறதுங்கிறது ஒவ்வொருத்தர் இப்போ ஏவிஎம் இல்லாமல் மற்ற ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணணும், நான் ஏன் இவர் பேச்சை கேட்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அவள் அந்த மாதிரி இடத்த கொடுக்க மாட்டார் சரவணன். தன்னுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு எங்கே சொல்லணுமோ யார் சொல்லணுமோ அதை அவங்க மூலமாக சொல்ல வைப்பார்.
ஆனால் அவர் என்ன பண்ணுவார், தனியாக தான் பேசுவார், 1 to 1 தான் பேசுவார். பிரச்சனைன்னு வந்தால் பாரதி ராஜா கூப்பிட்டு என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படிங்கிறது அவர் 1 to 1 பேசுவார். அவர்கிட்ட அவரோட விஷயங்களுக்கு கேதர் பண்ணிப்பார். பெப்சி விஜயனோட பேசுவார், என்ன பிரச்சனைப்பா என்ன ஏது அப்படிங்கிறது அவர்கிட்ட தனியாக பேசுவார். அவர்கிட்ட கேதர் பண்ணிப்பார். அவரோட ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்கிறது அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்வார். கவர்மெண்ட் வந்து அதை லீட் எடுத்து அவர் என்ன சால்வ் பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். அது மாதிரி ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணார். தன்னால் முடியல அப்படின்றபோது எது ஈஸியாக இருக்கோ அதை சரி நீ இதை பார்த்துக்கோ, நான் இது பார்த்துக்கிறேன், நாளைக்கு எந்த பிரச்சனையும் நமக்குள்ளே வேண்டாம், நாளைக்கு ஏதாவது ஒரு அண்ணன் தம்பினா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற நிலைமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 4 பேருமே அப்படி இருப்பாங்க. 4 பேரில் 5 பேர் அவங்க சிஸ்டரும் அப்படி தான் இருப்பாங்க. லக்ஷ்மி பழனியப்பன் பேர். எல்லாருமே ஒத்து கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்களை சென்று அண்ணன் ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் போகிறது அந்த குடும்பத்தில் இல்லை. அவரை நினைக்கும் போது வந்து உங்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்ற சம்பவங்கள்? அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு கையை கட்டின்னு தான் சார் பேசுவார். கை நீட்டி பேசுறது நான் இது பண்ணி பார்த்ததே இல்லை. யாரை பார்த்தாலும் கை கட்டி பேசுவார். அது சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி. ஏன் வந்து அவர் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ அப்போ சிவகுமாரோ அவரை மதிக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட வேலை பார்த்தவன் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டா இல்லாமல் அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கும்போது அடடா நம்ம பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்படியே ஒரு 80% நீங்கள் கீழே வந்துடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும்னு தோணும். 2வது வந்த உடனே சாப்பிட்டீங்களா முதல் விசாரிப்பு எல்லாமே இது பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் 100% உங்களுக்கு இது பண்ணும். பழக விதம் உங்களோட பிரச்சனைகள் கட்டி இதுக்கு இந்த சால்வேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இது. இந்த மாதிரி கெஸ்டரை நான் பார்த்தோன்னே எனக்கு இதுதான் ஒரு ஏவிஎம் சரவணன்னா நமக்கு வந்து நினைவுக்கு வருது அவரோட தோற்றம், அவரோட பணிவு, அதை தவிர அவர் பழகும் விதம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரா விளைவு. அவரோட தனிப்பட்ட கெஸ்டர்னால தான் சார் அவருக்கு இவ்வளோ பெருமை வந்தது. அவளுக்கு அவர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய மகனாக இருந்தாலும் ஏவிஎம் சரவணன்கிறது ஒரு தனி இது. யாருமே வந்து சரவணனை வந்து ஒரு பெரிய இதில் பார்க்கணும், ஒரு நண்பராக தான் பேசுவாங்க, ஒரு நட்போட பேசுவாங்க. அது ஜெய்சங்கர் வந்து நட்போடு தான் பேசுவார், சிவகுமார் நட்போடு தான் பேசுவார், சிவாஜியும் நட்போடு தான் பேசுவார், ஜெயலலிதா அம்மாவும் நட்போடு தான் பேசுவாங்க. எல்லாரும் ஒரு நட்பு வளையத்தில் வந்துடுவார் அவர். தமிழ் சினிமா வந்து அவரை எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் ஸ்டுடியோலேயே அவருக்கும் ஒரு சிலை வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒன்று இதெல்லாம் வந்து அண்ட் மோரோவர் அவருக்கு ஒரு சிலை வச்சு அவர் என்னென்ன அவர் எப்படி நடத்தினாருங்கிறத வந்து அதை ஒரு டாக்குமெண்டைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து ஏவிஎம்மோட கான்ட்ரிபியூஷன் டு த சினிமா அண்டு ஹவு கேன் யூ லீட் அ குட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து ஏவிஎம்டேருந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதையை செய்ய வேண்டும்ங்கிறது உண்டு. அது கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் செய்யுங்கிறது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் கலைஞரோடையும் அவர் நல்லா பேசியிருந்தவர் தான் சரவணன். இன்றைக்கி ஸ்டாலினோடையும் அவர் நல்ல நட்பில் இருந்தார். உதயநிதிக்கும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் எல்லாரோடையும் பேசக்கூடிய தன்மை கொண்டவர். எல்லாரும் அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக அது அவருக்கு உண்டான மரியாதை, அவருக்கு உண்டான இதை எல்லாமே செய்வாங்கன்னு என்னோட எதிர்பார்ப்பு. நன்றி சார். தேங்க்யூ.